அதாவது மதத்தின் அடிப்படையிலே பிரிக்கப்பட்ட நாடுகள். அதுதான் முக்கியமானது. இந்தியாவை துண்டாடும் பொழுது ஜின்னா என்ன சொன்னார்? தி முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியா ஷுட் பி டிக்ளேர்ட் அஸ் பாகிஸ்தான். நீங்கள் உலகத்தில் எங்கே வேணால் எடுத்துக்கோங்க, ஒரு நாடு எப்போதுமே ஒரே கொஹிரண்ட்டாக இருக்கும், ஒரே லேண்டு மாஸாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தான், இப்போ இருக்கிற பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான், நடுவில் இந்தியா. இந்த மாதிரி ஒரு நாடு பிரித்ததாக எங்கேயுமே நாடு உருவானதாகவே சரித்திரம் இல்லை. டர்க்கி எடுத்துக்கோங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எவ்வளவோ எடுத்துக்கோங்க, அமெரிக்கா எடுத்துக்கோங்க, சவுத் அமெரிக்கா எடுத்துக்கோங்க, ஆப்பிரிக்கா எடுத்துக்கோங்க, எல்லாமே ஒரே நாடாக தான் இருக்குது. நியூசிலாண்டு கூட அப்படி. இப்போ ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1000 தீவுகள் சேர்ந்தது தான் ஜப்பானு. இந்தோனேஷியா ஒரு 1000 தீவுகள் சேர்ந்தது தான் இந்தோனேஷியா. ஆனால் பாகிஸ்தான் இஸ்லாமியர்களுக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாடாக அமைந்ததற்கு காரணமாக இருந்தது மதத்தின் அடிப்படையில். அதனால தான் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் நடந்துக்கிட்டு இருக்கு.